லைஃப்பில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு புருஷனை இழந்துட்டு ஒரு மனைவி கூட கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் மனைவி இழந்துட்டு அந்த கணவன்மானவர் அந்த ஹஸ்பண்டுகள் வந்து கண்டிப்பாக வந்து வாழ முடியாது, ரொம்ப நாள் வாழ முடியாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம். இப்போ அவருக்கு வந்து ஆப்போசிட்டாக கமெண்ட் பண்ணிக்கிருந்தாங்க, என்ன தெரியுமா, இதுக்கு மனைவி இல்லாமல் உனக்கு கஷ்டமாக எப்படி இருக்குன்னா, அந்த தனியாக நீனே சமைச்சிக்கணும், தனியாக நீனே எல்லா வேலையும் பார்த்துக்கணும், துணியெல்லாம் நீனே துவைச்சி போட்டுக்கணும், அது உனக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த விஷயத்தை தாண்டி அந்த மனைவி இல்லாத வாழ்க்கை வந்து உனக்கு வந்து அவ்வளோ பெரிய விஷயமா தெரியாது, அது மட்டும் தான் உனக்கு வருத்தமாக இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த என்னோடய மனைவி இல்லாமல் எனக்கு வாழ முடியலை அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பேர், அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த ஆண்மகன் அப்படின்றது வந்து அந்த மனைவி அப்படின்றது அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது அந்த மனைவி இழந்தவர்கிட்ட போய் கேட்டுப்பார். இந்த ஒரு சில்லி விஷயம், சாதாரண விஷயம் வந்துட்டு, அந்த எனக்கு துணி துவைச்சிக்கிட்டு நானே தனியாக எல்லாத்தையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால் எனக்கு அது வந்து வருத்தமாக இருக்குது. என் மனைவி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து எல்லா வேலையும் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு அவன் வந்து சொல்ல மாட்டான். அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான், லைஃப்பில் ஒரு விஷயத்த, ஒரு ஆசையாக ஒரு விஷயத்த பண்ணுறான், அதை வந்து பண்ணும்போது கூட என்னோடய மனைவி இல்லை, அந்த இடத்துல வந்து ஒரு விஷயமா எனக்கு வந்து பெருசாக தெரியலை, எனக்கு வந்து கேவலமாக இருக்குது, எந்த விஷயத்துலேயும் வந்து எனக்கு நான் நிம்மதியாக ஈடுபட முடியல, ஒரு விஷயத்தில் போய் சந்தோஷமாக நிற்க முடியல அப்படிங்கிறான். இப்போ மனைவின்றது அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயம் தெரியுது, அது இழந்தவனுக்கு தான் அந்த அருமை தெரியுது. ஆனால் ஒரு கணவனுக்கு அதுதான் ஒரு பெரிய விஷயம். அப்போ மனைவி வந்துட்டு ஒரு கணவனை இழந்துட்டு மனைவி கூட ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலாம் வாழ்க்கையை. ஆனால் மனைவி இழந்துட்டு கணவன்மார்கள் வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் வாழ்ந்துட முடியாதுங்க. இது லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம்னு அது இழந்தவனுக்கு தான் தெரியும். அதுதான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பார் அவர். வாழ்க்கையை அந்த வீட்டில் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன், ஆனால் அது வீடாக, என் மனைவி இல்லாத வீடு வந்து அது வீடாகவே இல்லை. நான் அந்த வீட்டுக்கு நான் வர்றதில்லை. டெய்லி குடிப்பேன், குடிச்சிட்டு எங்கிட்டாவது போய் படுத்து கிடப்பேன், படுத்து கிடந்துட்டு வீட்டுக்கு வந்தாலும் வருவேன், இல்லாட்டி அங்கேயே குடிச்சிட்டு எங்கேனா படுத்து கிடப்பேன். என் வீட்டில் தான் என் மனைவி இல்லையே, அந்த வீட்டுக்கு நான் போய் என்ன நினைப்பேன் அப்படின்றாரு. அப்போ அந்த மன வருத்தம் வந்து உங்களுக்கு வந்து துவைச்சி கொடுக்குறதுலையோ இல்லை சமைச்சு கொடுக்குறதுலையோ அவங்களுக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறதுல தான் உனக்கு ஈடுபாடாக இருக்குது. அதை தாண்டி அந்த மனைவி மேலே வந்து பாசம் உனக்கு இல்லை அப்படின்றது தான் இந்த சமூகத்தில் பார்க்கப்படுது. அதை தாண்டி அவனோட மன வலிமை வந்து எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு. சமூகம் வந்து இப்படி தான் பார்க்குது. ஒரு துணை இல்லைன்னா இது வந்து அவனுக்கான வேலையை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதனால் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். மனைவி இல்லாதனால நான் கஷ்டப்படுறேன் அப்படின்றது. ஏன் அவன் வேலையை அவனால் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அவனால் ஒரு வாழ்க்கையை வந்து தனியாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு வாழ்க்கையை இழந்தவனுக்கு தான் தெரியும். இது ஈஸியாக சொல்லிட்டு போயிடறாங்க அவங்க. ஒரு தனியாக வாழ்ந்து பாரு, அப்போ தான் தெரியும். சமைச்சிக்க, தனியாக துவைச்சிக்க, தனியாக எல்லா வேலையும் பார்த்துக்க, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது தம்பி.